சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் இப்பொழுது தைப்பூசம் பிறந்த வரலாறை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசமாகும். தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் வரும் புண்ணிய நாள் தைப்பூச விழாவாக இந்துக்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தைப்பூச நாள் பெரும்பாலும் நிறைமதி நாளாக இருக்கும் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அன்பு உள்ளம் கொண்ட ஆன்மீக தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் இதை நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். எதற்காக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது என்று நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ உங்களுக்காக விவரங்களை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றோம். தேவர்களும் அசுரர்களும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை. எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து அசுரர்களை அழிக்க வேண்டி தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினார்கள். கருணை கடலாம் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தமது சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்த பெருமான் நமது சொந்த பெருமானாவார். சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான 6 தீப்பொறிகளில் 6 அழகான குழந்தைகளான அக்குழந்தைகள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். பின்னர் 6 முகத்தோடு அவதரித்தார் முருகப்பெருமான். பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியதும் தைப்பூச நாளில்தான். அவ்வாறு அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டு முருகப்பெருமான் அவ்வரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலைவாயில் வதம் செய்து தேவர் குலத்தை காப்பாற்றினார். பார்வதி தேவியிடம் வேல் வாங்கி முதலாக திருக்கையில் வேலேந்தி அந்த நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. தைப்பூச திருநாளை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் விரதத்தை தொடங்குகிறார்கள். சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடித்து கொள்வார்கள். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளிலும் முருகனடியார்கள் பல பாத யாத்திரர்கள் சென்று முருகனை தரிசிப்பார்கள். வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்குமாம். எனவே அத்திருநாளை தைப்பூச திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் நாம் அனைவரும் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து பக்தி பாமாலை பாடி எல்லா நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானின் மிக சக்தி வாய்ந்த உகந்த திருநாளாக கொண்டாடப்படுகின்றனர். அதனால் தைப்பூசம் என்பது அப்பன் முருகனுக்கு மிக சிறந்த நாளாக நாம் கொண்டாடி அவர் அருள் பெற்று சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கந்த பெருமான் நமக்கு சொந்த பெருமானாக இருந்து நம்மை காப்பாற்றி அருள் புரிவார் என்று தைப்பூச திருநாளை பற்றி இப்பதிவினை பகிர்கின்றோம். ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. முருகனின் மகன் ரவி முருகன். ஓம் முருகா சரணம் சரணம் சரணமே.